கடலுக்குள் மூழ்கியிருக்கும் ஒரு அதிசய கோயில். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, நம்ம குஜராத்தில் உள்ள நிதிஷ் கலங்க மாதவ் அப்படிங்கிற ஒரு கோயில் தாங்க. குஜராத் மாநிலம் பாவ் நகர் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, கோலியா கடற்கரை, அரபிக் கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலுடைய மிக சிறப்பான அம்சம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி இந்த கடலில் மூழ்கியிருக்கும் சிவன் பார்த்திங்கன்னா, மக்கள் போகிற அளவுக்கு சட்டுன்னு ஒரு குறிப்பிட்ட டைமில் இந்த தண்ணி வத்துறதாங்க இந்த கோயிலுடைய சிறப்பு அம்சமே. இந்த கோயிலுடைய ஐதீகம் என்ன சொல்லுதுன்னா, பஞ்ச பாண்டவர்களின் புண்ணிய தலமாக மிக 5000 பழமை வாய்ந்த கோயிலாக இது திகழ்கிறது. இந்த கடற்கரை கோயிலில் பார்த்திங்கன்னா 5 சிவலிங்கங்களை கொண்டு 15 அடி உயரமாக இந்த கோயில் அற்புதமாக திகழ்ந்து கொண்டிருக்குதுங்க. இந்த கோயிலின் முக்கியமான வரலாறு என்ன சொல்லப்படுகிறதுனா, பஞ்ச பாண்டவர்களின் பங்காளிகளான 100 பேர்கள் கொண்ட கௌரவர்கள் குருஷேத்திர போரில் கொன்னதுக்காக அவர்களுடைய பாவம் போவதற்காகவே அவங்க ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அவர்களை ஒரு யோசனை கேட்குறாங்க. அவரும் அதன்படி ஒரு கருப்பு மாடும் ஒரு கருப்பு கொடியும் கொடுத்து, நீங்கள் செல்லும் இடமெல்லாம் இது எங்கு செல்கிறதோ அந்த இடத்தில் இது ரெண்டும் வெள்ளையாக நிறமாக மாறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாவ விமோசனம் கிடைக்கும் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகிறார். அதை போலவே இவர்களும் ஊர்களாக செல்கிறார்கள். காடு மேடு என்று அங்கங்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்ற அந்த கருப்பு பசுமாடு வெள்ளை நிறமாகவும் கருப்பு கொடி வெள்ளை நிறமாக மாறுவதை அதிசயம் கண்ட அந்த பஞ்ச பாண்டவர்களின் ஒவ்வொருத்தருக்கும் தனியாக நமது மகாதேவ் சிவன் அவர்கள் காட்சியளிக்கும் இடமாக இந்த இடம் திகழ்கின்றது. மிக பிரபலமான 5000 ஆண்டுகளாக பஞ்ச பாண்டவர்களால் வழிபட்ட ஒரு மிக பிரபலமான ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இன்று வரை கருதப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த கடல் கோயில் ஒவ்வொரு நாட்களும் ஒரே நேரம் தகுந்தாற்போல் கடல் தண்ணி வற்றி போவதில்லை. ஒவ்வொரு காலங்கள் நேரங்கள் அந்த திதிக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு நாட்களும் இந்த கோயில் வழிவிடப்படுகின்றன. நாங்களே காலை ஒரு 6 மணி அளவில் இந்த கோயில் கடைசியாக 11:30 மணிக்கு தான் இந்த கோயில் நாங்கள் நெருங்க முடிஞ்சது. அந்தளவுக்கு தண்ணி சூழ்ந்துட்டு இருந்தது. நாங்கள் போகும்பொழுது எப்படி இந்த கோயிலுக்கு உள்ளே போகும் நாங்களே திகைச்சிட்டோம். ஆனால் அந்த கடவுளின் அதிசயம்தாங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு மறுபடியும் பார்க்குறோம், அந்த கடல் துளி கூட தண்ணி இல்லாத மாதிரி தகுந்தாற்போல் வற்றி போவதை நாங்களே கண்கூடாக பார்க்குறோம். அதாங்க இந்த சிவனுடைய அருமை பெருமை. தயவுசெய்து ஒவ்வொருத்தரும் இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுங்கள். எங்கேயுமே இல்லைங்க, நம்ம குஜராத்தில் உள்ள பாகு நகர் அரபிக் கடற்கரையோரம் கோலியா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. அதனால் நீங்கள் இந்த டைமுக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வர நாட்களுக்கு தகுந்த மாதிரி இந்த கோயிலுடைய நேரமும் மாறுபடும். நன்றி.